தப்பென்ன சரி என்ன, எப்போதும் விளையாடு. அட பாவி என்பார்கள், தப்பாக நினைக்காதே. எப்பாதை போனாலும் இன்பத்தை தள்ளாதே. மது உண்டு, மாது உண்டு, சூது உண்டு என்பார்கள், சொர்க்கத்தில் இடம் உண்டு, போடா. சூப்பர் வைப். ஒரு அனிருத் கான்சர்ட் ஒன்று பார்த்த மாதிரி இருந்துச்சு. எல்லா புது பாட்டுகளையும் ரிலீஸ் பண்ணி சும்மா கூஸ் பாம்ஸ். முன்னே ரஜினிகாந்த் பேசுறாரு, எல்லாத்தையும் பத்தி பேசுறாரு. அமிதாப் பச்சன் இந்த கதையை சொன்னாரு. எல்லாம் சூப்பர். எவ்ரி சிங்கிள் சீன் சூப்பரா இருந்துச்சு. மியூசிக் நாங்க விஐபி செக்ஷன்ல தான் இருந்தோம். ஆட முடியாது, ஆனாலும் நான் பாஞ்சிக்கிட்டு தான் இருந்தேன் முழு நேரம். சூப்பர், அன்பிலீவபிள் எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஸ்ரீலங்கால இருந்து வந்திருக்கேன் இந்தியாவுக்கு. இதனாலே ட்ரிப் ஹைலைட் ஆயிடுச்சு. தேங்க்யூ. ரஜினிகாந்த் சும்மா பேசுறதுலயே உங்களுக்கு அந்த அவர் சொல்றது எல்லாமே கேட்கும். அவர் மட்டுத்தை பாத்துக்கிருப்பீங்க. அவர் தவிர வேற எங்கேயும் பார்க்க முடியாது. அவர் முழு ஸ்டேடியம் நீங்க கேட்டிருக்கணும். அதர்து எர்த்குவேக் மாதிரி ரஜினிகாந்த். இந்த அவரோட சிரிப்பு, அவரோட ஸ்டைலும், அவரோட ஸ்வாகும். ரஜினிகாந்தா உண்மையாவே பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப உழைக்கணும்னு சொல்லியிருக்காரு ரஜினி சார். ஆமா, நல்லா உழைக்கணும்னு சொல்லியிருக்காரு. உழைப்ப நம்பணும், பசங்களை எப்படி வளர்க்கணுங்கிறத சொல்லியிருக்காரு. அவரு உழைப்பு தான் முக்கியம் சொல்லியிருக்காரு. அதிர்ஷ்டத்தை விட உழைப்பு தான் முக்கியம் சொல்லியிருக்காரு. சூப்பரா பேசினாரு. தலைவர் தான், சூப்பர் ஸ்டார் தான். அது எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. கடவுளோட கிஃப்ட் தான் அது. அவரை பார்த்து நம்மள கத்துக்கணும். சூப்பர். இதை விட டபுள் டமாக்காவா கொண்டாடலாம். செம்மையா இருந்து, கையெல்லாம் செவந்து போச்சு எங்களுக்கு. கை தட்டி எனர்ஜெட்டிக் நல்லா இருந்தது. ஓவராலா டமாக்கா தான். தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்தது. ரஜினி சார் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். ஸோ பாப்பா வந்து 2 இயர்ஸ்ல இருந்தே அவ ரொம்ப ஃபேன். அவ சார் யாருமே பிடிக்காத அவ. சார் எப்படியோ கிடைச்சி நாங்க வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அவரை பார்க்கும்போது அப்படியே டியர்ஸ் வந்துருச்சு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ற மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. பயங்கர, அது தெரியவே இல்லை. நம்ம கூட அப்படி இருக்க மாட்டோம். அவ்வளோ ஆக்டிவா இருக்காங்க. அவ்வளோ பயங்கரமா இருக்கு. டான்ஸ் ஸ்டெப்லாம் கூட போட்டாங்க. மேபி அது டிவில பார்க்கும்போது தெரியும். ரொம்ப நல்லா இருந்தது. செம்ம வைப். இன்னும் பேசிட்டு இருக்காங்க. டைம் ஆயிடுச்சு வந்துட்டு. ஆக்சுவலி செம்ம வைப். சூப்பரா இருந்தது. தேங்க்யூ. சூப்பரா இருந்துச்சு. செமையா இருந்துச்சு. ஆமா, ராக் ஸ்டார் எல்லா பாட்டுமே சூப்பரா இருந்துச்சு. எல்லாருமே சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அது சூப்பரா இருந்துச்சு. ஆமா, அப்படிதான் திருவிழா மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாரும் அந்த டார்ச் லைட்லாம் வச்சு சூப்பரா இருந்துச்சு. அது நீங்க வீடியோல அதுலயே பாப்பீங்க. ஏன்னா அவ்வளவு பேசினாங்க, நல்லா கருத்தா பேசினாங்க, நல்லா சூப்பரா பேசினாங்க. எப்பயும் போல அப்படியே ஆடியன்ஸ். எஸ், as usual. அவங்கதான் தலைவர் ஃபேன்ஸ். இல்ல ஜெயா, நாங்க தலைவரை பாக்கிறதுக்காக தான் வந்தோம். இந்த வாய்ப்பு கிடைச்சதே பெரிய இதுதான். அதனால நாங்க அப்படியே கிளம்புனோட எல்லா வேலையும் தூக்கி போட்டு ஓடி வந்தாச்சு. இப்ப நீங்க போட்டீங்கன்னா நான் மாட்டிப்பேன் மேனேஜர் கிட்ட எல்லாம். அந்த மாதிரி இல்ல, செம்ம என்ஜாய் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து லைஃப்ல நடக்குமா தெரியாத ஒரு விஷயம். தலைவரை பாக்குறது எல்லாமே பார்த்தாச்சு, இது போதும் அப்படின்ற மாதிரி. ஆமா, ஃபுல்லா கத்திட்டு தான் இருக்கும். படத்திலேயே அப்படி கத்துவோம், தலைவரை நேர்ல பாக்குறோம், கத்தாம எப்படி. நெக்ஸ்ட் லெவல்ல இருந்துச்சு. ஒரு திருவிழா மாதிரி இருந்துச்சு. சொல்ல போனா சொல்ற வார்த்தையே இல்லை. அந்த அளவுக்கு ஸ்பீச் வேற லெவல்ல இருக்கு. ஸ்பீச்சுக்காண்டே வரலாம். அனிருத் வைப்லாம் சொல்லவே வேணாம். எல்லா இடத்துலயுமே அவர் தான் ராக் ஸ்டார் ஆச்சு. கலைக்கு துவம்சம் பண்ணிட்டாப்ல மனுஷன். அவர் மனசுலாய பாட்டு நெக்ஸ்ட் லெவல்ல இருந்துச்சு. ஆமா, வெளியவே வைபாது. உள்ளெல்லாம் எல்லா டைமும் புல்லரிச்சே தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு ஹாப்பினஸ் உண்மையில. அண்டர் அந்த பாட்டுமே எல்லா பாட்டுமே ரொம்ப நல்லா இருக்கு. அனிருத் இருக்கிறதுனால பிரச்சனையே கிடையாது. எல்லாருமே தாராளமா பயங்கரமா வந்து என்ஜாய் பண்ணலாம். படம் கண்டிப்பா இட்டு தான், சூப்பர் டூப்பர் இட்டு தான். தலைவர் வேற மாதிரி இருக்குங்க. வர்றதுக்கு மனசே இல்லை. எப்படி இருந்தாலும் டிவியில திரும்ப போடுவோம். அதை மறுபடியும் போய் பார்க்க தான் போறேன் நான் கண்டிப்பா. ஓகே, மெசேஜ் என்ன, நம்மள ஒரு நார்மல் ஜென்ரல் ஒருத்தர் எல்லாம் என்ன பண்ணணும், லைஃப்ல என்ன பண்ணணும், ஃபியூச்சர்ல என்ன பண்ணணும், எல்லாமே வந்து எந்த வயசுல பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணிடணும். அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணவே முடியாது. ஒரு பிசினஸா இருந்தாலும் ஒர்க்கா இருந்தாலும் ஒர்க் பண்ண வேண்டிய இடத்துல கண்டிப்பா பண்ணாதான் ஒரு கண்டிப்பா இறங்கி வேலை பார்க்கணும். இல்லைன்னா எதுவுமே நடக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. உண்மையில ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அந்த ரொம்ப இன்ன வரைக்குமே அவரு வயசு இதாகதே தவிர மற்றபடி எனர்ஜிலாம் டவுனே ஆகும். பீக்ல நான் இது என்ன ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச், ஃபர்ஸ்ட் ஆடியோ. அதனாலே ஆமா, அதனால இது என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல. அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. கான்செப்ட் வைப் தான். கண்டிப்பா கான்செப்ட் வைப்லாம் தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா டெஃபினட்டா ஃபர்ஸ்ட் டேல இருந்து ஒரு 3 நாள் தொடர்ந்து போனாதான் அந்த எனர்ஜி நல்லா இருக்கும். கண்டிப்பா போகும். அவரு வர்றது எப்படின்னு தெரியல. அவரு நம்ம ஓகே தான். ஃபகத் தான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணா, வரவே இல்லை. ரொம்ப மிஸ் பண்றோம். ஆமா, வந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்தது. ஃபகத்தோட தீவிரமான ஃபேன். ஸோ அதனால வரல. அது ஒரு சங்கடம் தான். நெக்ஸ்ட் லெவல்ல இருந்துச்சு. உண்மையிலே ஃபேண்டாஸ்டிக். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே நான் டான்ஸ் ஆடி. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ்.
சொல்லுங்க நான் எவ்வளவு வைப்பா இருந்தது, எப்படி இருந்தது, எவ்வளவு மறக்கலாம்? சீரியஸாக சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு ஷோ நாங்கள் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து தலைவரை வந்து டைரெக்டாக பார்க்குறோம். பார்க்கும்போது அந்த டோட்டல் ஆடியன்ஸோட க்ரௌடு சவுண்டு சரியான வைப்பு, உடம்புலாம் புல் அரிக்குது எங்களுக்கு எல்லாமே. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு மூமெண்ட் எப்படா மேலே வருவாருன்னு காத்திருந்து கடைசியாக வரப்போது எல்லாருக்குமே அவ்வளோ பெரிய கூச்சல். அவர் பேசுகிறாரு, இருந்தாலும் எந்த சத்தமுமே யாருக்குமே கேட்கல. அந்த லெவலுக்கு கத்துறாங்க மக்கள். அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க. எவ்வளோ வயசானாலும் அவருடைய இளமையும் துடிப்பும் இன்னும் குறையவே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருக்கார் மனுஷன். அவரை வந்து ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான், அது யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது. அப்புறம் அவர் சொன்ன ஸ்டோரிஸ் எல்லாமே பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. நமக்கு கருத்து தான் ரொம்ப முக்கியம். நம்ம எந்த ஒரு விஷயத்த பண்ணணுன்னாலுமே நம்ம அந்த நமக்கு காற்றுள்ள போதே தூத்திக்கோன்னு ஒரு இது சொன்னார். அதே மாதிரி எல்லாருமே அவங்கவுங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டா ரொம்ப பெரிய ஆளாக வர முடியுன்றதுக்கான ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லியிருந்தாரு. மேல்படி பார்த்துட்டோன்னா அனிருத்தோட இசை வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சவுண்டு, அவரோட இது எல்லாமே. அனிருத் வந்து எவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டர் இப்போ சினிஃபீல்டில். அவருக்கான எவ்வளோ விஷயம் காத்துட்ருக்கு. இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ணது அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு எங்களுக்கு எல்லாமே. அவர் போட்ட ஒரு பாட்டுமே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்ல ஷோவாக இருந்துச்சு. தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட். எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்து இங்கே வந்து பார்க்க வச்சாங்க லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ்க்கு. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட். வைப் என்ஜாய் எல்லாமே வந்து நல்லா தான் இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் வந்து மோட்டிவேஷனாக நல்லா பேசினாரு. அவரோட மோட்டிவேஷன் கேட்குறப்போ எப்பயுமே நம்ம யூடியூப், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷனை வந்து கேட்டுகிட்டே இருப்போம். லைவாக கேட்குறப்போ அந்த த்ரில் வந்து சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, சூப்பராக. அதே மாதிரி ஆர்கனைஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்க. எந்த ஒரு ப்ராப்ளமும் வரல, எல்லாமே கரெக்டாக நடந்துச்சு. அதனால ஃப்ரீயாக உட்காந்து நாங்களாம் பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நான் வந்து ஆக்சுவலாக முன்னாடியே வந்துட்டு அங்கே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு அவர் வரப்போ வந்து அந்த நம்ம அதான் சொன்னேன்ல, யூடியூப்ல பார்க்கறது, நம்ம சோசியல் மீடியாவில் பார்க்கறதுக்கும் லைவாக வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட எக்ஸைட்மெண்ட் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா இருந்துச்சு. எனர்ஜி வேற லெவல். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ரொம்ப நல்லா இருந்தது. இது வரைக்கும் அந்த மாதிரி நேரில் பார்த்ததில்ல. இட் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். இட் வாஸ் வெரி நைஸ். அனிருத் மியூசிக் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருந்தது. சவுண்ட் இங்க கேட்டு இருந்தது, அதனால ஆமா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இட் இஸ் வெரி நைஸ். அவரோட ஸ்பீச் எப்படி இருக்கு? இல்ல, எல்லாருமே அவங்கவுங்க பார்ட் நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் அனிருத் நல்லா இப்போ ஃபெமிலியர் ஆயிருக்காருன்றதுனால எல்லாருமே பாராட்டினாங்க. பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா. அதுல இப்போ லேட்டஸ்டா பாடினது அவ்வளோ எனக்கு ஆமா, எனக்கு ஃபுல் மனசுல நல்லா இருந்துச்சு. பட் ஃபுல்லா தெரியாது, ஓரளவுக்கு தெரியும். பட் இட் இஸ் நைஸ். ரொம்ப நல்லா இருக்கும். ஐ எம் வெயிட்டிங். தேங்க்யூ. எப்படி என்ஜாய் பண்ண சொல்லுங்க. பாப்பா சூப்பரா இருந்தது. ரஜினி சார் பாத்தீங்களா, எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. மியூசிக்லாம் எப்படி இருந்தது? சூப்பரா இருந்தது. பாட்டெல்லாம் எப்படி இருக்கா? பாட்டெல்லாம் ரொம்ப பிடிச்சது. யார் பாடுனது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? எனக்கு வந்து அனிருத் பாடுறது தான் என்ன பாட்டு பிடிச்சது? மனசுல. டான்ஸ் ஆடுனாரு. ரஜினி தாத்தா நான் டான்ஸ் ஆடினேன்.